ஓரமாக செக்யூரிட்டி முன்னாடி இப்படி நிற்கிறார். இதுதான் இவருடைய தைரியம். பிறவி கோளை. கொடநாட்டுக்கு போன பிறகு ஜெயலலிதா சந்திக்கலன்னு திரும்பி வர்றார். நேராக அங்கேயே இருந்து நியாயம் கேட்டுருக்கணும். கொடநாட்டுக்கு போன என்ன எதுக்கு என்ன வர சொன்னீங்க, எதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தீங்க, எதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க, இப்போ ஏன் என்ன திருப்பி அனுப்புறேன், என்ன காரணம், ஒட்டுமொத்த மீடியாவா, இந்த அம்மாவுடைய ஆணவத்தை பார், நான் குறைய 700 கிலோமீட்டர் வந்திருக்கேன், என்ன காரணம், ஏன் சந்திக்கல, அனுமதி கொடுத்தீங்களா கொடுக்கலையா, இப்படியெல்லாம் எங்க கேட்டிருக்கணும். பயந்து நடுங்கி மூளையில் போய் படுத்துட்டார். காலையில் 6 மணிக்கு கிளம்பி போகிறாரு விசாரணைக்கு. எங்கே? தனி விமானத்தில். எத்தனை மணிக்கு போகிறாரு? 6 மணிக்கு போகிறாரு. நீ உண்மையாகவே கரூருக்கு 6 மணிக்கு போயிருந்தீங்கன்னா இவ்வளோ பேர் மரணம் நடந்திருக்காத. மிஸ்டர் விஜய் எங்கே போனாலும் தனி விமானம் தான். ஒரு 300 கோடி விமானமே வாங்கிக்கலாம். அப்போ இவ்வளோ பெரிய கார்ப்பரேட் முதலாளி ஏழைவாழையுடைய வியர்வை நாத்தை எப்படி தெரியும்? நீ ஏழைவாழையுடைய பிரதிநிதியா? திமுக அண்ணா திமுகவுக்கு எதிர்க்கக்கூடிய சக்திகள் பூரா அவன் பின்னாடி வரலாம். திங்கட்கிழமை 19ஆம் தேதி அன்னைக்கு விசாரணை முடிவில் நீங்கள் அவருடைய தெளிவான அரசியல் தடம் அன்று முத்திரை பதிக்கப்படும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்க சிபிஐ விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க. என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சார் விஜய் இங்க வச்சா விசாரிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா கரூர் சம்பவம் தமிழகத்துல தான் நடந்தது, சென்னையில வச்சா விசாரிச்சிருக்கலாம், எல்லாரையும் அங்கதான் வச்சு விசாரிச்சாங்க. ஏன் விஜய் மட்டும் டெல்லிக்கு கூட்டு போய் விசாரிக்கிறாங்க? என்ன பின்னணி என்னவா இருக்கும் சார்? இல்லை, அவர் ஒரு சினிமா நடிகர் என்பதை தாண்டி அவர் ஒரு அரசியல் தலைவராக ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றவர். இப்போ சாஸ்திரி பவனில் விஜய் விசாரிக்கிறார் என்றால் நீங்கள் ஒரு 1000 பேர் திரண்டுருவோம். 1000 பேர் சிபிஐக்கு எதிராக கோஷம், போலீஸ், மாநில போலீஸ் தடியடி, இப்படி பல விரும்பத்தகாத பல செயல்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று. இதை தாண்டி விஜயை காவல்துறை மீது, அதாவது சிபிஐ மீது ஒரு வகையான அச்சம் ஏற்பட வேண்டும். ஒரு அரசியல் தலைவர், ஒரு சினிமா நடிகர், 2 பேருமே பரிணாம வளர்ச்சியில் அதிகாரம் வந்து விட்டது. நீங்கள் இப்போ சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஹிட் ஆகிட்டால 20 பவுன்சர் வந்துடுவான், ஒரு 2 கோடி ரூபா ஆடி கார் வந்துடும். அவனுடைய வாழ்க்கை இயற்கையிலிருந்து செயற்கையாக மாறிடும். செயற்கையாக மாறிடும். விஜய் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்படி தான் கை தூக்குவார். கை இப்படி கூட தூக்க மாட்டார். ஏன்? அந்த அதிகார போதை, 200 கோடி ரூபா சம்பளம், இது சாமானியனுக்கு உள்ள வாழ்க்கை அல்ல. அது சாமானியனாக இருந்து மிக மிக உயரமான மனிதனாக மாறியதற்கு இந்த உதாரணங்கள் தான் சொல்ல முடியும். அப்போ காவல்துறையை, சிபிஐயை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு குணம் வந்துடும். அப்போ அவர்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு மனோரீதியாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். அதான் காவல்துறைக்கே உள்ளான ஒரு சைக்காலஜி, மனோதத்துவ இயல். அதன்படி சிபிஐக்கு இந்த கரூர் துயர சம்பவத்தை தாண்டி அரசியல் அழுத்தம் இருக்கு. சிபிஐக்கு என்ன அரசியல் அழுத்தம்? இவர் எப்படியாவது பாஜக அணிக்கு கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். இது அந்த விசாரணைக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. இத்தனையும் சென்னையில் வச்சு செய்ய முடியாது. இப்போ டெல்லியில் ஒரு மூத்த அதிகாரியை நேற்றுக்கு விசாரிச்சார். அவர் சென்னைக்கு வர முடியுமா? வர முடியாது. ஒரு இதுவரை ஆதவ அர்ஜுனா, முஸ்ஸி ஆனந்த், அந்த மாவட்ட செயலர் மதியழகன், இப்படி பல பேரை 2 நாள் விசாரிச்சிருக்காங்க. சிபிஐ டீமு சென்னைக்கும் டெல்லிக்கும் பயணம் செய்ய முடியாது. அப்போ சிபிஐ தலைமையகம் எங்க இருக்கு? டெல்லியில் இருக்கு. இந்த வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. இப்படி எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி மிரட்டுறாங்களே வச்சுக்கோங்களேன். மிரட்டி கட்சிக்குள்ள இழுத்து என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவ்வளவு சுலபமா கொண்டு வர முடியுமா? அவர் ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் திகாரில் தான் ஒதுங்க வேண்டி இருக்கு. காமா ஏன்னா குற்றம் நடந்த முழு காரணமே விஜய் தான். இப்படி அத்தனை அவருடைய கீழ்மட்ட தொண்டர்கள், தளபதிகள் அத்தனை பேரோ எங்களுடைய ஹை கமாண்டே விஜய் தான். எங்கள் தளபதி எதை சொல்லுகிறாரோ அதை நாங்கள் செய்வோம். சரிப்பா 2 மணிக்கு கூட்டம்னு சொல்லி ஏன் 6 மணிக்கு வந்தார்? 6 மணிக்கு வந்ததனுடைய விளைவு தான் இந்த இவ்வளவு பெரிய நெருக்கடி. மக்கள் கூட்டம் நீங்கள் அந்த வேலுச்சாமிபுரத்துக்குள்ள கூடிக்கொண்டே இருக்கு. தளபதி வரல. இவர் 2 மணிக்கு வரன்னு இருக்கார். 2 மணிக்கு வந்துருவாருன்னு காலையிலே வந்து எல்லா பையிலும் கூட்டிட்டான். தளபதி 2 மணிக்கு எப்படியே பார்த்துடலான்னு. அப்போ 2 மணிக்கு வரல. அந்த பகுதி வேலுச்சாமிபுரம் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. சனிக்கிழமை வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்கிட்டு அவன் ஒரு 5000 பேர் உள்ள வர்றான். இதுதானே இந்த அசம்பாவிதம். அப்போ செயற்கையாக இந்த கூட்டத்தை நீங்கள் கூட்டுவதற்கு என்ன காரணம்? ஒருவேளை படப்பிடிப்பு நடத்துறீங்களா? ஜனநாயகன் படத்துக்கும் இந்த சொல்றாங்க சார், அங்க வந்து ஷூட்டிங் நடந்துச்சு, நம்ம முழுசா எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம தான் தோன்றதை பேச முடியாதுல்ல. இந்த உண்மையிலே நடந்துச்சு அந்த ஷூட்டிங் இல்ல. அதாவது இந்த தகவலையே காவல்துறை தானே வெளியில சொல்லுது. ஆதாரம் இல்லாமல் எப்படி இந்த செய்தி வெளியே வரும்? நீங்க விஜய் ரசிகர் மாதிரி பேசுறீங்க. நீங்க இந்த செய்தி பூராமே காவல்துறை புஷி விசாரணை தூங்கிட்டாராமா, கேள்விப்பட்டீங்களா? 2 முறை தூங்கி இருக்காரு. இதெல்லாம் யார் சொல்றா? காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. ஏன்னா காவல்துறை அதிகாரி அந்த விசாரணையில் இருக்காங்க. நீங்க சிபிஐ காவல்துறை அதிகாரிகள் மீதும் நீங்க கோப பார்வை திருப்புறாங்க. நீங்க எஸ்பி கரூர் எஸ்பி ஜோஸ் தங்கையா பார்த்து கேட்கிறாரு சிபிஐ அதிகாரி, சரியா இவர்கள் தான் கூட்டத்தை கூட்டிட்டான், இவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோ. காவல்துறை ஏன் கடமையிலும் தவறுனீங்க? அந்த மக்களை பாதுகாத்து இருக்கணும்ல. 41 உயிர் விஜய் சொந்த உயிராது, விஜய் பொறுப்பா? அப்படி அல்ல. இங்க காவல்துறை அவர்களுடைய பொறுப்பு, ஏன் தவறுனீங்கன்னு கேட்குறாங்க. எஸ்பி சொல்றாரு, நாங்க இந்த கூட்டம் விஜய் வந்துருவார், 12 மணிக்கு வந்துடுவார், 1 மணிக்கு வந்துடுவார், 2 மணிக்கு வந்துருவார், அதுவரை நாங்க பொறுமை காத்தோம். அதுக்கு மேல கூட்டம் அலையும் போது உள்ள போகுது. இவர்களை தடுக்கணும்னா நாங்க வஜ்ரா தண்ணியை பீச்சி அடிக்கணும், இல்லைன்னா லத்தி சார்ஜ் பண்ணணும், இல்லைன்னா கண்ணீர் புகை குண்டை பயன்படுத்தினால் மட்டும்தான் கூட்டம் உள்ள சேராமல் தடுக்க முடியும். எங்களுடைய கட்டுப்பாட்டில் மீறி போயிட்டு இருக்கு. நாங்க சென்னைக்கு தொடர்பு கொண்டோம், இல்ல எந்த ரசாபாசம் நடந்துடக்கூடாது, எந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சி நடந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் டேவிட்சன் ஆசீர்வாதம் ஏடிஜிபி வரவழைக்கப்பட்ட. ஏன் நீங்க அப்படி உத்தரவு கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. தடியடி பண்ண இல்லையா? மக்களை காப்பாற்றுறதான வேலை. உங்களுக்கு மக்கள் 41 உயிரை நீங்க தடியடி பண்ணியிருந்தீங்கன்னா 2 பேரும் மண்டை உடைஞ்சிருக்கோம், தண்ணி பீச்சடிக்க கொஞ்சம் சட்டை நனைஞ்சிருக்கும், அவ்வளவுதானே. கண்ணீர் புகை வீசிங்கன்னா கொஞ்சம் பேர் கண்ணு எரிஞ்சிருக்கும், 41 உசுர் காப்பாத்திருக்குமே. இல்ல தண்ணிய இல்ல, நீங்க கேள்வி புரிஞ்சுக்காம கேட்குறீங்க. கூட்டம் உள்ளே வராம அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு கூட்டம் சேர்ற இடத்துல இருந்து வெளியில தண்ணி அடிக்க போறாங்க. கூட்டம் உள்ள வரக்கூடாது தண்ணி அடிக்க போறாங்க. உள்ளே தண்ணி அடிப்பாங்க. இல்ல நீங்க அடிக்கணும் விரும்புறீங்க, நீங்க அடிக்க போலீஸ் அறிவே இல்லாத ஆட்களா? ஐபிஎஸ் படிச்சவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நம்ம ஆடு மேய்க்கிற ஆட்கள் யோசிப்பதை போல அவர்கள் யோசிக்க மாட்டாங்க. எங்க கூட்டம் சேர்ந்தா மறுபடியும் நெருக்கல். அதாவது ஒரு சதுர ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 பேர் நிற்கணும், 4 பேர் நிற்கணும், அதுதான் அளவு. அதில் 10 பேர் நின்று இருக்காங்க, எவ்வளவு? அப்போ அந்த கூட்டம் மீண்டும் மீண்டும் விஜய் எத்தனை மணிக்கு வந்தார், எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னார்? அன்னைக்கு தினசரி பேப்பர் தூக்கி போடுறாங்க. அப்பா இப்போ விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமாம். தளபதி உரையாற்றுகிறார், 2 மணிக்கு உரையாற்ற விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. 6 மணி வரைக்கும் வரல. 2 மணிக்கு பேசுறாருன்னு சொல்லி வீட்டிலேருந்து 12 மணிக்கு தான் புறப்படுறாரு. அதை தொலைக்காட்சி கூட காமிக்கிறான். அப்படி 2 மணி நேரத்தில் சென்னையிலேருந்து கரூர் வந்துட முடியுமா? சார்ட்டர் ஃப்ளைட்டில் கூட ஹெலிபேட் கூட வந்து இறக்க முடியாது. திருச்சி விமான நிலையம் வந்து அவர் பனையூர்லேருந்து ஏர்போர்ட் போகிறக்கே 1 மணி நேரம் ஆகும். அவர் அங்கேருந்து வரக்கு 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். திருச்சியிலேருந்து கரூர் வரக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும்.
ஆனால் எந்த நேரத்தில் பேசுவார் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் புறப்பட்டார். இந்த தாமதத்துக்கு யார் காரணம்னு கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியாதெல்லாம் தளபதி தான். தளபதியை செய்கிற எந்த செயலையும் நாங்கள் கிராஸ் செக் பண்ண முடியாது, நாங்கள் அதை கேள்வி கேட்க முடியாது, அதை நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் பதிவு செய்ய முடியாது. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வது எங்கள் வேலை. எல்லாம் எங்களுக்கு மேலிருந்து தான் உத்தரவு வரும். விஜய்கிட்டேருந்து ஜான் ஆரோக்கியசாமி ஜான் வழியாக தான் எங்களுக்கு வரும். அவர் தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு ஒருங்கிணைப்பாளராக தளபதி எதை சொல்கிறாரோ ஜான் வழியாக சொல்லுவார். இப்படி தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் விஜய் நேற்று விசாரிக்கப்பட்டார். அத்தனை பேரையும் வழி நடத்துறது நீங்கள் தான். வழி நடத்துகிற நபரே தவறு செஞ்சுருக்கலாமா? ஏன் அந்த கூட்டம் நடந்து மரணம் நடந்த பிறகு ஏன் நீங்கள் மருத்துவமனைக்கு போகல? பாதுகாப்பு இல்லை. அப்போ எஸ்பி ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? அவர் பாதுகாப்பை கேட்கல. கேட்டதுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? ஃபோனில் பேசி போலீஸ் தான் கிளம்ப சொன்னாங்க. வராங்க, இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் சென்சேஷனல் ஆகிடும், இன்னும் க்ரௌட் அதிகமாகும். இல்லம்மா, இல்லை அது இல்லை. இது எப்படின்னா, கூட்டம் நடந்து முடிந்த பிறகு இந்த துயர சம்பவம் நடந்த பிறகு காவல்துறை தான் போக சொன்னாங்க. உண்மைதான். ராத்திரி வரைக்கும் அங்கே மருத்துவமனைக்கு போக வேண்டாம் காவல்துறை சொன்னாங்களா? கூட்டம்லாம் கலைஞ்சி போயிடுச்சு. இல்லை, 12 மணி 1 மணிக்கு தான் எங்கே மருத்துவமனை சவக்கிடங்கில் 47 உடல் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கு. அங்கே போயிருக்கணுமா இல்லையா? அது வரைக்குமா கூட்டம் நடந்துட்டு இருக்குது? அது வரைக்குமா விஜய் பின்னாடி வர்றாங்க? தப்பி சென்னையில் ஓடி வந்துட்டார். தப்பி ஓட்டம் புஷை நடுவில் ஆக்கி விட்டு போயிட்டார். நீ எப்படி அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போகணும்? அப்போ இதெல்லாம் கேட்குறாங்க உங்களுடைய மக்கள், உங்களை பார்க்க வந்தவங்க. நீங்கள் கரூர் ஏதாவது ஒரு இடத்துல தங்கியிருக்கலாம், ஒரு விடுதியில் தங்கியிருக்கலாம். நீங்கள் மரணம் அடைந்தவர்களை போய் பார்ப்பது தானே மரபு. நீங்கள் கரூருக்கே ஏன் இன்னைக்கு வரைக்கும் போகல? துக்கம் நடந்தவர்களை வீட்டுக்கு வர சொல்லி துக்க விசாரிப்பதான் மரபா? நீங்களும் துக்க வீட்டுக்கு போயிருக்கணும். எனக்கு பாதுகாப்பு இல்லை. அது அங்கே என்ன தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே இல்லையா? இராணுவ ஆட்சி நடக்குதா? அப்படிதான் பல கேள்வி கேட்கும்போது விஜய் திணறார். விஜய் திணறுகிறார். பதிலே சொல்ல முடியல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சார், இந்த சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜனநாயகன் படம் ரிலீஸ் வந்து அந்த தேதி வந்து சென்சார் போர்டு வந்து பிரச்சனை பண்றாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாஜக அரசு வந்து ஒரு படத்தை வெளியிடுவதற்கு கூட வந்துட்டு சென்சார் போர்டை வச்சு மிரட்டுறாங்க. அதையும் கையில் எடுத்து வச்சு பாஜக அப்படின்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? இதுலயுமா பாஜக உள்ள நுழையுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லம்மா, இது இந்த படம் 27 இடங்கள்ல நீங்க தணிக்கைத்துறையுடைய விதியை மீறி இருப்பதாக தணிக்கைத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மிலிட்ரி இராணுவ பேட்ச் போட்டிருக்காரு, அதில் போடக்கூடாது, இராணுவ விதிப்படி. இப்படி பல தடை காட்சிகளை தடை செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி நீதிபதி கேட்குறாரு, நீங்கள் தணிக்கை சான்றிதழ் வாங்கிட்டு தானே தியேட்டரை ரிலீஸ் தேதியை நீங்கள் சொல்லணும். நீங்கள் அதான் நீதிபதி கேட்குறாரு, மண்டபத்தை முதல்ல புக் பண்ணுவாங்களா, பொண்ணு மாப்பிள்ளை புக் பண்ணுவாங்க? பொண்ணு மாப்பிள்ளைய முடிவு பண்ணுவாங்களா? முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையை முடிவு செய்து விட்டு அப்புறம்தான் எங்கே வருவாங்க? மண்டபத்தை தேடுவார்கள். மண்டபத்துக்காரங்கிட்ட ஒப்பந்தம் போடுவாங்க. இவர் முதல்ல மண்டபத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டார், ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாரு, அப்புறம் தான் எங்கே போகிறாரு? தணிக்கைக்கு போகிறார். இது எப்படி சாத்தியம்னு கேட்குறாரு. அவர்கிட்ட ஒரு மேனேஜர் இருக்கார், ஜெகதீஷ் பழனிசாமி. அரசியலே தெரியாது, சினிமாவும் தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் முன்னணி நடிகைகளுடைய கால் ஷீட் அத்தனையும் வாங்கி வச்சுருக்கார், கோடிகளை கொடுத்து. ஜெகதீஷ் பழனிசாமி அவர் தான் இவருக்கு மேனேஜர். அந்த மேனேஜர் சினிமா எடுப்பதை போல சென்சார் போர்டில் சாதாரணமாக விஜய் பேரை சொல்லி வாங்கிடலான்னு அவர் தவறுதலாக வழிகாட்டியிருக்கார் விஜய்க்கு. அதனுடைய விளைவு தான் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் தணிக்கைத்துறைக்கு யார் வக்கீலாக வர்றாங்கன்னா துல்ஷார் மேத்தா. அவர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல். டெல்லியில் மிகப்பெரிய பொறுப்பு. இந்த வழக்குக்காக அவர் டெல்லியிலேருந்து வர்றார்.
அப்போ என்ன, இந்த படத்துக்கும் கரூர் சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கு. இந்த திரைப்பட படப்பிடிப்புக்காகத்தான் மக்கள் நெருக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற உண்மை அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இல்லைன்னா இவ்வளவு பெரிய மூத்த வழக்கறிஞர் இந்த வழக்கில் வந்து ஆஜராக வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் எப்ப விஷயம் நீங்க பார்க்கணும். பராசக்தி படத்துல பாத்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு பத்தியும் பேசியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்துல அப்ப நடந்த பிரச்சனைகளை பத்தி எல்லாமே பேசியிருக்கிறாங்க. காங்கிரஸ் பத்தி ரொம்ப கடுமையாவே தாக்கியிருக்காங்க. அதுக்கே அந்த படத்துக்கே சென்சார் எல்லாம் கொடுத்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த படத்துக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு அழுத்தம் கொடுக்கணுமா சார்? இல்லம்மா, அது சென்சார் தணிக்கைத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உண்டான உரிமை, நீதிபதிகளுக்கு உண்டான உரிமை, மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு உண்டான உரிமை, மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கான உரிமை. இதுக்குள்ள எப்படி நம்ம தலையிட முடியும்? இது இந்த அரசியல் சாசன சட்டமே அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. விஜய் அப்படிங்கறதுனால மட்டுமே கார்னர் பண்றாங்க ரசிகர் தரப்பு வந்து சொல்றாங்க. ஏத்துக்கிறீங்களா? இல்ல ரசிகர் தரப்பு அணில் குஞ்சுகளும் தற்கொலைகளும் சினிமா வல்ல வாழ்க்கை, அதை தாண்டி ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு, அதை தாண்டி பெரிய அரசியல் இருக்கு. ஆனால் அந்த தற்கொலைகளுக்கு அணில் குஞ்சுகளுக்கும் திரைப்படம் தான். திரைப்படத்தை தாண்டி ஒரு உலகம் இருப்பது அவர்களுக்கு தெரியாது. அதனால் அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அந்த திரைப்படத்துக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்குன்னா அந்த திரைப்படத்துக்கும் கரூர் சம்பவத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது கண்டிப்பாக படப்பிடிப்புக்காகவே அந்த கூட்டப்பட்டதாக கூட நீங்கள் எதிர்காலத்தில் நிரூபிக்கப்படலாம். உங்ககிட்ட கண்டிப்பா இந்த கேள்வி கேட்டேன். என்னன்னா எம்ஜிஆர் வரும்போது கூட உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படத்துக்கும் இந்த மாதிரி பயங்கர நெருக்கடிகள்லாம் வந்தது. ஆனா எம்ஜிஆர் வந்து ரொம்ப சாதுரியமா கையாண்டு படத்தை ரிலீஸ் பண்ணி கட்சிக்குள்ளேயே வந்து ஆட்சியும் பிடிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப விஜய்க்கும் வந்துட்டு ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா எம்ஜிஆர் மாதிரி விஜய் இந்த மாதிரி பண்ணுவாரு, எம்ஜிஆர் நடந்த எல்லாமே விஜய்க்குமே நடக்குதுன்னு ஒரு கம்பேரிசன் வந்து ஏற்பட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இந்த கம்பேரிசன்? இல்லம்மா, அதாவது எம்ஜிஆர் 1952 அரசியலுக்குள்ள வர்றார். எப்போ 52 அரசியலுக்கு வர்றார். அரசியலுக்கு வந்து அவர் எடுத்த அத்தனை திரைப்படங்களிலுமே நீங்க திமுகவுடைய கொடி பறக்கும். திமுகவுடைய 67 அண்ணா ஆட்சிக்கு வர்றார். அப்போ 52னா 62 5 60 15 ஆண்டு காலமாக எம்ஜிஆருடைய உழைப்பு எங்க யாரை முதல்வராக்குவதற்கு பயன்பட்டது? அண்ணாவை முதலமைச்சராக்குவதற்கு பயன்பட்டது. எம்ஜிஆருடைய உழைப்பு தான். எம்ஜிஆரே சொல்வார், சரி அண்ணாவே சொல்வார், தம்பி உன் தங்க முகத்தை காண்பி, இந்த மக்களை நான் ஏமாற்றிக் கொள்கிறேன். இதுதான் அண்ணாவுடைய வசனம். அப்போ அதற்கு பிறகு அவர் 77 ஆட்சிக்கு வர்றார். மறுபடி 10 வருஷம் 67 ஆட்சிக்கு வராரு. 69 அண்ணா மறைவு, 69 கருணாநிதி ஆட்சிக்கு வராரு. 77 வரைக்கும் திமுக ஆட்சி இருக்கு. அது வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் யாரு? அண்ணா கருணாநிதி இவர்களுடைய அரசியல்ல காங்கிரஸ் தான் எதிர்கட்சி தலைவர். இது அப்போ 15 10 25 ஆண்டு காலம் எம்ஜிஆருக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு தேவைப்பட்டிருக்கிறது அந்த பிரம்மாண்ட நபருக்கு. அப்போ விஜய் போன மாதம் கட்சி ஆரம்பிச்சாரு, இந்த மாதம் முதலமைச்சர் நாற்காலினா இது சாத்தியமா? எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு விஜய் மலைக்கும் மடு பள்ளத்தாக்குக்கும் உள்ள வித்தியாசம். எம்ஜிஆருடைய சொத்துக்களை பூரா நாட்டு மக்களுக்கே கொடுத்துட்டு போயிட்டேன். எங்க திரும்பினாலும் எம்ஜிஆர் ஜானகி காது கேளாதார் பள்ளி, கண்ணு தெரியாதவன் பள்ளி, ஊனமுற்றோர் பள்ளி, இப்போ எங்க திரும்பினாலும் பாருங்க பள்ளிக்கூடமா இருக்கு. ஆனால் விஜய் பேர்ல ஒரு பால்வாடி கூட கிடையாது. நீ எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசலாமா? இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இப்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ராகுல் காந்தியே பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் மோடின்ற வார்த்தையை பயன்படுத்தி ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம்? கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லம்மா, இந்த இவரோட கூட்டணி எந்த காலத்திலையும் வராது. கூட்டணி பாஜகவை எதிர்க்கிற காரணத்தினால, விஜயை எதிர்க்கிற காரணத்தினால் ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருக்கார். எந்த காரணத்தை முன்னிட்டோம், திமுக என்பது அது ஒரு பெரிய ஆலமரம் வேரில் மட்டும் இல்லை, விடுதிகளிலும் நிற்கும். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராகுல் காந்தி பிரதமர் ஆக்குவதற்கு நீங்கள் பாண்டிச்சேரியில் 1, தமிழ்நாட்டில் 39 40 சீட்டு கொடுக்குறாங்க.
யாருக்கு? இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. இதை விட்டுட்டு விஜய் கூட காங்கிரஸ் வருமா? வராது. அங்கே இருக்கக்கூடிய RSS உளவாளி காங்கிரஸில் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஒற்றை பார்ப்பாக இருக்கார். அவர் தான் திமுகவை எப்படியாவது ஒழிக்கணும், ஆதவர்ஜுனா திமுகவை எப்படியாவது ஒழிக்கணும். 2 பேருடைய கூட்டணி தான் காங்கிரஸ் திமுகவிலிருந்து உடைத்து கொண்டு எங்கே போகுது? விஜயோடு போகுதுன்னு ஒரு சமூக வலைதளங்களில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கூலிக்கு மாரடிக்கிற ஆட்களுக்கு சில கோடிகளை கொடுத்து இப்படி ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறார்களே தவிர 1% கூட இதில் உண்மை இல்லை. ஏன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய தரப்புல வந்து நிறைய நடிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா விஜய் இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மௌனமாகவே இருக்காரு. இந்த மௌனம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில ஒரு வெறுமையை ஏற்படுத்துது சார். ஏதாவது பேசுவாங்க, ஒரு தலைவன் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு எதிர்க்கிறதாவது பேசணும், எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறது எப்படி சார்? இல்லை, அவருடைய அரசியல் அவ்வளவுதான். அவருடைய தெம்பும் திராணியும் வீரமும் எல்லாம் அவ்வளோதான். அவர் லிமிட்டு. நீங்கள் திருப்பரங்குன்றது கருத்தே சொல்லலை. 1 கோடி ஓட்டு போச்சு SIR, அதுக்கு கருத்தே சொல்லலை. ஏன்? பிஜேபியுடைய கோபம் நம்ம பக்கம் திரும்பி இருக்கக்கூடாது. பிஜேபியினுடைய கோபம் பிறவி கோடையான விஜய். நீங்கள் தலைவான்னு ஒரு படம் வந்து, அதாவது தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது, டைம் டு லீட்ஸ், இப்படியெல்லாம் படத்தில் தலைப்பு போட்டு அந்த படம் ரிலீஸே ஆகலை. பல பிரச்சனை. ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு இங்கிருந்து கொடநாடு போகிறார். கொடநாடு போன பிறகு ஜெயலலிதா வர சொல்லிட்டு அந்த அம்மா பார்க்கல. ஓரமாக செக்யூரிட்டி முன்னாடி இப்படி நிற்கிறார். இதுதான் இவருடைய தைரியம், பிறவி கோளை. அப்போ இந்த கொடநாட்டுக்கு போன பிறகு ஜெயலலிதா சந்திக்கலன்னு திரும்பி வர்றார். நேராக அங்கேயே இருந்து நியாயம் கேட்டிருக்கணும். கொடநாட்டுக்கு போனீங்க, ஏன்னா எதுக்கு என்ன வர சொன்னீங்க, எதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தீங்க, எதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க, இப்போ ஏன் என்ன திருப்பி அனுப்புறேன், என்ன காரணம்? ஒட்டுமொத்த மீடியாவா? இந்த அம்மாவுடைய ஆணவத்தை பார். நான் ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் வந்திருக்கேன். என்ன காரணம்? ஏன் சந்திக்கல? அனுமதி கொடுத்தீங்களா கொடுக்கலையா? இப்படியெல்லாம் எங்க கேட்டிருக்கணும். பயந்து நடுங்கி மூளையில் போய் படிச்சுட்டார். எப்பவுமே கேட்க மாட்டாரு. உண்மை அதான். இதுதான் அவருடைய ஒரிஜினல் குணமே. விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாக்காரன். சிறையை காண்பித்தால், காவல்துறை விசாரணை, CBI விசாரணை காண்பித்தால் சர்வமும் ஒடுங்கி போகும். காலையில் 6 மணிக்கு கிளம்பி போகிறாரு விசாரணைக்கு. எங்கே? தனி விமானத்தில். எத்தனை மணிக்கு போகிறாரு? 6 மணிக்கு போகிறாரு. நீ உண்மையாகவே கரூருக்கு 6 மணிக்கு போயிருந்தீங்கன்னா இவ்வளோ பேர் மரணம் நடந்திருக்காத மிஸ்டர் விஜய். இப்போ CBIக்கு பணியில் தனி விமானத்தில் 6 மணிக்கு போகிறார். இப்போ எங்கே போனாலும் தனி விமானம் தான். ஒரு 300 கோடி விமானமே வாங்கிக்கலாம். அப்போ இவ்வளோ பெரிய கார்ப்பரேட் முதலாளி ஏழைவாழையுடைய வியர்வை நாத்தை எப்படி தெரியும்? ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குற நீ, 300 கோடி ரூபா விமானம் வைத்திருக்கிற நீ, மலேசியா மாஃபியா மாலிக்கோடு நீங்கள் கொஞ்சி குழாவுகிற நீ ஏழைவாழையுடைய பிரதிநிதியா? திமுக அதிமுகவுக்கு எதிர்க்கக்கூடிய சக்திகள் பூரா அவன் பின்னாடி வரலாம், சினிமாக்காரன் முன்னாடி வரான். இதை தவிர விஜய்க்கு எந்த தகுதியும் இல்லை. திங்கட்கிழமை 19ஆம் தேதி அன்னைக்கு விசாரணை முடிவில் நீங்கள் அவருடைய தெளிவான அரசியல் தடம் அன்று முத்திரை பதிக்கப்படும். ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம்.